ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் விலாக்ஸ். எல்லாருக்கும் இந்த சண்டே ஜாலியாக ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே நல்லா நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தோடனே டீ தான் போட்டேன். எப்போயுமே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே டீயோ காஃபியோ நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தாதான் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு நாள் டீ குடிக்கல அப்படின்னா ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் காஃபி கூட நான் அவ்வளோவா குடிக்கிறது கிடையாது. பட் ஈவினிங் கண்டிப்பாக ஒரு டீயோ காஃபியோ குடிச்சே ஆகணும். ஃபைனலாக டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மத்தியானம் சிக்கன் வாங்கிட்டு வந்ததில் பாதி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நைட்டுக்கு கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மசாலா வறுத்தரைச்சி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 4 வரமிளகா, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லாட்டி சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மையாக அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனில் நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி கலந்து வச்சு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் ஒரு 1 hour மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் மார்னிங் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி சிக்கனில் நல்லா கோட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. மார்னிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் ஊறுறதுக்கு சைடில் எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடாக சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா ஒரு 5 மணி வரையுமே நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஒரு 5:30 5:45 டக்குன்னு நல்லா இருட்டிட்டு வந்துடுச்சு. மழை பெய்கிற மாதிரி கிளைமேட்டும் நல்லா ஜில்லுன்னு இருந்தது. ஸோ அதை தான் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டின்னருக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கீ ரோஸ்ட்டுக்கே ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். தக்காளி எதுவும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நேரம் மாறுற வரையும் வதங்கிட்டு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.